சசிகுமார் அண்ட் சிம்ரன் இவங்க 2 பேரோட நடிப்பில் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக வந்திருக்கு, இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு என்னுடைய ஹானஸ்டான ரிவ்யூ தான், எந்த ஒரு ஸ்பாய்லரும் இல்லாமல் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட டீசர் கட் ட்ரெய்லர் கட்லாம் பார்க்கும்போதே இது பக்காவான ஒரு ஃபேமிலி படம்பா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் வந்திருக்கு. படத்தோட சிம்பிளான ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு ஃபேமிலி நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணாங்க, அந்த பிரச்சனை அவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஓவரால் ஸ்டோரியே. ஸோ இந்த ஒரு ஸ்டோரியை வச்சு இந்த படத்தை இந்த அளவுக்கு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டேரக்டர் அபிஷான் ஜீவினத். படம் இவர் டேரக்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் மூவி, அதையே இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இந்த படம் அப்படிங்கிறது ஒரு காமெடி ஜானர் படமாக தான் கொண்டு போவாங்க. செகண்ட் ஹாஃபில் நிறைய எமோஷனல் சீன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுவாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சிரிக்க வச்சாங்களோ, இந்த படத்தோட எண்டிங்கில் அந்த அளவுக்கு நம்ம எமோஷனலாக ஆக்கி விட்டுருவாங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க சசிகுமார், சிம்ரன் இவங்க மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருக்க மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்பவே யதார்த்தமாக நடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுலேயும் குறிப்பாக அந்த குட்டி பையன் ஒருத்தன் வருவான். ஸோ அவன் வர்ற சீன்ஸ் எல்லாமே தேட்டரில் பிளாஸ்டான மூமெண்ட்ஸாக அமையுது. ஸோ அந்த கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டராகவும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அமைஞ்சிருக்கு. ஓவரால் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக வந்திருக்கு அப்படின்னா, நம்ம ஃபேமிலியோட போயிட்டு என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தமிழ் சினிமா வந்த ஒரு ஃபீல் குட் மூவியை பார்த்த ஒரு ஃபீலிங்கை இந்த படம் அப்படிங்கிறது எனக்கு கொடுத்துச்சு. 2025 ரிலீஸ் ஆன பெஸ்ட் படங்களோட லிஸ்ட்டை எடுத்தால் கண்டிப்பாக இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாரும் கூட சேர்ந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை தேட்டரில் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு நம்ம தொடர்ந்து ஆதரவு கொடுத்தா தான் இதே மாதிரி அடுத்தடுத்த படங்கள் வர்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா இல்லையா? ஒருவேளை பார்க்கலன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துருங்க. அப்படி இல்லைனா ஒரு நல்ல படத்தை தேட்டர்லேருந்து பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை ரெகுலராக பார்க்கணுன்னா நம்மளோட டிகோட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. பை.